கர்த்தரின் மேய்ப்பரின் சபை கோடம்பாக்கம். லார்ட்ஸ்மி ஷெஃபர்ட் சர்ச் இன் கோடம்பாக்கம். நன்றி சொல்ல வார்த்தையே இல்ல இல்ல, நினைக்கும் போது உசுரோ எனக்கு இல்ல. உம போல தெய்வம் இல்ல, உம தவிர விருப்பம் இல்ல, உம விட்டா கெடியும் இல்ல. நீங்க இல்லைன்னா நான் இல்ல. உம போல தெய்வம் இல்ல, உம தவிர விருப்பம் இல்ல, உம விட்டா கெடியும் இல்ல. நீங்க இல்லைன்னா நான் இல்ல. நீங்க இல்லைன்னா நான் இல்ல. நீங்க இல்லைன்னா நான் இல்ல. நீங்க இல்லைன்னா நான் இல்ல. நன்றி சொல்ல வார்த்தையே இல்ல இல்ல, நினைக்கும் போது உசுரோ எனக்கு இல்ல. நன்றி சொல்ல வார்த்தையே இல்ல இல்ல, நினைக்கும் போது உசுரோ எனக்கு இல்ல. இறக்கி வைத்தீரே, ராஜாக்களோடு என்னை அமர செய்தீரே. குப்பையில் இருந்து என்னை உயர்த்தி வைத்தீரே, ராஜாக்களோடு என்னை அமர செய்தீரே. ஆபிரகாமின் தேவனும் நீர்தான் ஐயா, ஈசாக்கின் தேவனும் நீர்தான் ஐயா, யாக்கோபின் தேவனும் நீர்தான் ஐயா. தெய்வ பிள்ளையே, தைரியமாய் சொல்லு, என்னுடைய தெய்வமும் நீர்தான் ஐயா. தைரியமா சொல்லு. ஆபிரகாமின் தேவனும் நீர்தான் ஐயா, ஈசாக்கின் தேவனும் நீர்தான் ஐயா, யாக்கோபின் தேவனும் நீர்தான் ஐயா. என்னுடைய தெய்வமும் நீர்தான் ஐயா. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு. சொல்லு தேவ பிள்ளையோ, ஆண்டவர் இல்லாம நம்மள ஒரு நிமிஷம் கூட இந்த பூமியில வாழ முடியாது. ஏன்னா எனக்கு நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. உம்மை விட்ட யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட்ட யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட யாரும் இல்லை ஏசையா. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும். எல்லாரும் தேவ பிள்ளைங்க போதும். அவரை போதும் சொன்னீங்கன்னா வாழ்க்கையில குறைவே இருக்காது. நிச்சயமாய் நம்மளுக்கு தேவன் எல்லா காரியத்திலும் உதவி. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. ஆபிரகாமின் தேவனும் நீர்தான் ஐயா, ஈசாக்கின் தேவனும் நீர்தான் ஐயா, யாக்கோபின் தேவனும் நீர்தான் ஐயா, என்னுடைய தெய்வமும் நீர்தான் ஐயா. ஆபிரகாமின் தேவனும் நாம் ஆராதிக்கிறவர், ஆதி முதல் கொண்டு இருக்கிறவராய் இருக்கிறார். அல்பாவும் ஒமேகாவும் இருக்கிறார். முந்தினவரும் பிந்தினவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாய் இருக்கிறார். தேவ பிள்ளையே, என்னுடைய தெய்வமும் நீர்தான் ஐயா. ஆபிரகாமின் தேவனும் நீர்தான் ஐயா. அப்பா, நீ ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபின் தேவனாய் இருந்தபடியா இன்றைக்கும் என்னுடைய தெய்வமாய் இருக்கிறீர் ஐயா. இன்றைக்கும் என்னுடைய தெய்வமாய் இருக்கிறீர். ஆபிரகாமுக்கும் ஈசாக்கு
யாக்கோபுக்கும் நல்லவராய் வெளிப்பட்டீர், சர்வ வல்லவராய் வெளிப்பட்டீர், மகா பயங்கரமான காரியங்களை செய்கிறவராய் வெளிப்பட்டீர் ஐயா. இன்றைக்கும் நீ ஜீவன் உள்ளவராய் இருக்கிற வார்த்தை கொண்டு எங்களோடு கூட பேசுகிறார். நீர் பேசுகிற தெய்வம் ஐயா. ஆண்டவரே, நீர் பேசுகிற தெய்வம். ஒரு கல்லோ மண்ணோ மரம் அல்ல ராஜா, நாங்கள் ஆராதிக்கிற தெய்வம். எங்களோடு கூட பேசுவீர், நீர் பேசுவீர் என்று வந்திருக்கிறோம். பிள்ளைகளோடு கூட பேசுவீராக. பரிசுத்த ஆவியானவரே, நீர் பேசுவீராக. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்வதை காது உள்ளவன் கேட்க கடவான் என்று பரிசுத்த ஆவியானவர் பேசுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. எடுத்து வாசிங்க, ஆதாரமான வசனம் எடுத்து வாசிங்க. 1 பேதுரு 3:7 வாசிங்கப்பா. விவேகத்தோடு அவர்களுடனே வாழ்ந்து உங்களுடனே கூட அவர்களும் நித்திய ஜீவனாகிய கிருபையே, நாம் கிருபையினால் நிற்கிறபடினால் தான் நிர்மூலமாகாதபடிக்கு நம்ம என்ன பண்ணி கொண்டு இருக்கிறோம்? நம்ம எல்லாம் கிருபை பெற்றவர்கள். எப்படி ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனுடைய கண்களிலே கிருபை கிடைத்ததோ அதே போல் நிர்மூலமாகாதபடிக்கு. பஞ்சம்தான், வறுமைதான். ஆனா ஈசாக்க பார்த்து தேவன் சொல்லுங்க, நீ இங்கே இரு, நீ இங்கே இரு. நீ பஞ்ச காலத்துல விதைக்கும் போது தேவன் 100 மடங்கு பலன் கொடுப்பார். ஒண்ணுமே இல்ல, கர்ப்பம் செத்து போயிருக்கு. அதுல என்ன சொல்லுவாங்க? ஒரு புழு பூண்டு கூட, ஒரு பூச்சி கூட என்ன பண்ணாது, முளைக்காது. ஆனா ஆண்டவர் சொல்றார், விசுவாசமா இரு, விசுவாசமா இரு. வரும் உற்போ கால திட்டத்திலே தேவன் அற்புதங்களை செய்வார், அடையாளங்களை செய்வார் என்ற ஆபிரகாம் எத்தன் அவன் நல்லவன் அல்ல. ஆபிரகாமை போல ஈசாக்கை போல உத்தமனும் அல்ல. அவன் ஏமாற்றுகிறவன். முதல்ல தகப்பனை ஏமாத்துறான், அண்ணனை ஏமாத்துறான், எல்லாரையும் ஏமாத்துறான். ஏமாத்துறவனை பார்த்து ஆண்டவர் சொல்றான், நான் உன்னுடைய தேவனாய் இருக்கிறேன். நீ எத்தன்தா, நான் உன்கிட்ட வரும்போது நீ எப்படியா இருக்கிற? எத்தனா இருக்கிற. ஆனா நான் உனக்குள்ளே வரும்பொழுது நீ இஸ்ரவேலாய் மாறுவாய். நீ இஸ்ரவேலாய் மாறும்பொழுது தேவன் சொல்கிற, நான் உன்னுடைய தேவனாக இருக்கிறேன். உன்னுடைய தேவனாய் மாத்திர இல்ல தேவ பிள்ளையே, இன்றைக்கும் அவரை நம்பி அவரையே சார்ந்திருக்கிற பிள்ளைகளுக்கு தேவன் இன்றைக்கும் தேவனாய் இருக்கிறார். அவர் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு தேவன் மாத்திரமல்ல, இன்றைக்கு யாருடைய தேவனாய் இருக்கிறார். அதனால்தான் கிருபையினால நிலை நிற்கணும். இல்லைன்னா நடக்கிற சூழ்நிலை, நடக்கிற காரியங்கள் எல்லாம் நம்மள என்ன பண்ணிடும்? உயிரோட நீர் மாத்திரம் இல்லை என்றால் மனிதர்கள் என்ன பண்ணிருப்பாங்க? எப்படிப்பா விழுங்கி இருப்பாங்க? அந்த வார்த்தை இருக்கு பார்த்தீங்களா, சொல்லுவோம்ல, 2 அடி கூட என்னது அடிச்சிடு, தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாது, நாவினால் அதுதான் வடு. என்னது? வடு. அதனால தான் ஆண்டவர் சொல்றேன், என் வார்த்தையை அனுப்பி உன்னை என்ன பண்ணுவேன்? என் வார்த்தையை அனுப்பி என்ன பண்ணுவேன்? அது உன்னை காயப்படுத்தாது. அது என்ன பண்ணாது? உன்னை, உன் காயத்தை கட்டும், கடிந்து கொள்ளும். ஆனா அது என்ன பண்ணும்? காயப்படுத்தாது. தேவ பிள்ளையே, ஆண்டவர் அப்படிதான் நம்மளுக்கு வெளிப்படுத்துகிறா இருக்கிறார். நம்மளுக்கு செய்ய வேண்டிய கனத்தை கொடுக்கும் பொழுது நம்ம எப்படியா இருக்கணுமா? கிருபையோடு என்ன பண்ணும்? நிக்கணும். வாசிங்க, அந்த வசனம் வாசிங்க, 3:7 வாசிங்க. அந்தபடி புருஷர்களே, மனைவியானவள் பலவீன பாண்டமாய் இருக்கிறபடியா உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் விவேகத்தோடு, தேவ பிள்ளையே, நம்மளுக்கு கனத்தை கொடுக்கிறவர் அவர். அந்த கனத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது நம்ம எப்படியா நிக்கணுமா? எப்படியா நிக்கணுமா? கனம் இல்லாதபடிக்கு ஒரு இடத்துல என்ன பண்ணக்கூடாது? நிக்க கூடாது. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகள் வழியிலே நில்லாமலும் கர்த்தருடைய சத்திய
வேதம் சொல்லுகிறதா அதபடி நம்ம என்ன பண்ணணும்? காது கொடுத்து கேட்கணும். அப்பதான் நம்மளுக்கு செய்ய வேண்டிய கனம் என்ன பண்ணும்? கிடைக்கும். இல்லைன்னா நான் போய் எல்லா இடத்துலயும் நின்றுட்டு நான் சாட்சியா இல்லாத மற்றவர்களுக்கு போயிட்டு நான் சாட்சி கொடுத்தேன்னா அவங்க என்ன மதிப்பாங்களா? முன்னாடி மதிப்பாங்க, பின்னாடி என்ன சொல்லுவாங்க? உங்க ஒழுக்கம் பத்தி எங்களுக்கு தெரியாதா? அதனால கர்த்தர் சொல்றாரு, உனக்கு நான் கனத்தை கொடுக்க விரும்புறேன், கனத்துக்கு ஏத்த மாதிரி என்ன பண்ணு, நடந்துக்கொள். அந்த கனம் சாதாரணமா கிடைக்காது, எல்லாருக்கும் கிடைக்காது. ரோட்ல போற வரவங்களுக்கு கிடைக்காது. யாருக்கு தெரியுமா கிடைக்க? சங்கீதம் எடுத்து வாசிங்கப்பா. சங்கீதம் 32:8. நான் உனக்கு போதித்து கர்த்தருடைய போதனை கேட்டு அதன்படி கீழ்ப்படுகிற பிள்ளைகளுக்கு நிச்சயமாய் தேவன் கனத்தை கொடுப்பார். வருகிற சூழ்நிலை, வருகிற காரியத்தெல்லாம் பார்த்து நம்ம விட்டுட்டு ஓடணும்னு வச்சுக்கிங்க, கர்த்தருடைய கனம் நம்மளை விட்டு என்ன பண்றோம்? காணாம. ஆபிரகாமுக்கு எத்தனையோ சோதனை வருது, ஈசாக்குக்கு எத்தனையோ காரியம் வருது, யாக்கோபுக்கு வருது, எஸ்தருக்கு வருது, ரூத்துக்கு வருது. ஆனா அவர்கள் எல்லாம் விட்டு ஓடாதபடிக்கு மனுஷனை விட்டு ஓடி போயிடுறாங்க. ஆனா கர்த்தரை விட்டு ஓடாதபடிக்கு நிற்கிறவர்களுக்கு நிச்சயமாய் தேவன் கனத்தை கொடுப்பார். அதனால்தான் அவர் சொல்ல, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். கர்த்தரே காட்டுகிறபடியா தேவ பிள்ளைய அவருடைய ஆலோசனை கேட்கிற உங்களுக்கும் எனக்கும் நிச்சயமாய் தேவன் கனத்தை கொடுப்பார். ஒரு மனிதனுடைய ஆலோசனை கேட்கல, வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவருடைய ஆலோசனை கேட்ட ஒவ்வொரு மனுஷனுடைய பெயரும் இதில் பொதிக்கப்பட்டு இருக்குது. இதில் உள்ள வார்த்தை ஒன்றும் நம்மளை கனவீனப்படுத்தாது, எல்லாம் கனப்படுத்தும். ஏன்னா இதில் உள்ள வார்த்தைகள் எல்லாம் பரிசுத்த ஆவியினாலே அருளப்பட்டு அநேக அசுத்த காரியங்களை கேட்டு விழுந்து போனவர்களும் இந்த சத்திய வேதத்தில் உண்டு. என் சத்திய வேதம் ஒன்றும் மறைக்காது. தாவீது இருதயத்துக்கு ஏற்றவன் தான், ஆனால் அவன் பாவம் செய்ததையும் என் சத்திய வேதம் மறைக்கவில்லை. அவர் மனுஷனை விட்டு போகல. ஏன்னா தன் பாவத்தை மறைக்கிறவன் என்ன பண்ண மாட்டான்? வாழ்வடைய மாட்டான் என்று தாவீதுக்கு நன்றாய் தெரியும். அதை அறிக்கை செய்து விட்டு விடும்போது தேவன் அவனோடு கூட இருந்து பயங்கரமான காரியங்களை செய்கிறார். இந்த பூமியில வாழும் போது தடிக்கு விழுது மனுஷ இயல்பு தேவ பிள்ளையே. ஆனா அதிலிருந்து எழுந்து நம் தேவனை தொடர்ந்து ஓடுகிறோமா? இல்ல ஏவாளையும் ஆதாமை போல பின்வாங்கி போகிறோமா என்றுதான் என்ன பண்றோம்? நம்ம சத்திய வேதத்துல பாக்குறோம். அதான் சொல்றாரு, உன் மீது என் கண்ணை வைத்து நான் என்ன பண்ணுவேன்? உனக்கு கர்த்தருடைய ஆலோசனை கேட்கிற தேவ பிள்ளையே, நீ எப்போ விழுவாய் என்று யாரை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது? சத்துருவானவன் எவனை விழுங்கலாமோ என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான். இந்த சத்தியத்திற்கு நீ செவி கொடுக்கும் போது ஆவியானவர் உன்னை ஆட்கொள்ளுவார். பரிசுத்த ஆவியானவர் உன்னை ஆட்கொள்ளுவார். அது உனக்கு தேற்றவாளனை போல இருக்கும். பூமி எங்க எப்படியா இருக்கும்? சமாதான தேவன் உன்னை தேற்றுவார், தேவன் உன்னை அரவணைப்பார். அந்த பரிசுத்த ஆவியானவர் உனக்கு ஆலோசனை தந்து நடத்தும் போது உன் வழி ஒன்றும் பிசங்குவதில்லை, உன் வழி ஒன்றும் பிசங்குவதில்லை. தேவ பிள்ளையே, நம் மாம்சத்துக்குரிய காரியத்தில் என்ன பண்றதில்ல, பார்க்கறதில்ல. ஏன்னா ஆவிக்குரியவன் என்ன பண்ண, எல்லாவற்றையும் ஆராய்ஞ்சி பார்க்கணும். இது கர்த்தருடைய ஆலோசனையா? அன்றைக்கு ஏவாள் சிறிய தவறு செய்ததனால் இன்றைக்கும் பேசப்படுகிறாள். தேவ பிள்ளையே, நம்ம யாருடைய ஆலோசனை கேட்டு நடக்கிறோம்? கர்த்தருடைய ஆலோசனை கேட்டன்னு வச்சுக்கிங்க, நம்ம சிந்திச்சு பார்ப்போம். உலக பிரமாண மனுஷனோடு நம்மள என்ன பண்ண மாட்டோம்? ஒப்பிட்டு பார்க்க மாட்டோம். எல்லாரும் சபைக்கு போறவங்களோடு நம்ம என்ன பண்ண மாட்டோம்? ஒப்பிட்டு. தேவன் என்னை அழகுபடுத்தி வச்சிருக்கிறார். தேவன் என்னை என்ன பண்ணிருக்கா? உருவாக்கி வச்சிருக்க. அந்த ஸ்தானத்துல என்ன பண்ணுவேன்? ஆனா என்னுடைய ஸ்தானம், கர்த்தர் என் மீது கண்ணை வைத்து ஆலோசனை சொல்றாரு, நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு போதிக்கிறார் என்ற அந்த அறிவில்லாதபடிக்கு நான் யாரோடலாம் என்ன கம்பேர் பண்ணிக்கிறேன்? யாரோடலாம் கம்பேர் பண்ணிக்கிறேன்? குப்பையில் இருந்த என்னை
குப்பையில இருந்த என்ன பண்றாரு? உயர்த்தி வச்சாரு. நான் மறுபடியும் யாரோடு கூட கம்பேர் பண்றேன்? யாரோடு கூட கம்பேர் பண்ண? அங்கிருந்து தான் என்ன பண்ற எடுத்து என்ன அங்கிருந்து தான் என்ன பண்ற எடுத்து இங்க வைக்கிறாரு. நான் மறுபடியும் எங்க யோசிக்கிறேன்? அங்க யோசிக்கிறேன். அப்போ ஏசப்பா என்னை எடுத்து பயன்படுத்துவாரா? என் சத்திய வார்த்தை இங்க இருந்து பேசும்போது கிரிய செய்யுமா? தேவ பிள்ளையே எல்லாரும் பேசுவாங்க. என்னோடைய படிச்ச பிள்ளைங்களா இருக்காங்க. எல்லாரும் பேசும். அதன்படி நடக்கிறோமா? அதன்படி செய்கிறோமா? அதன்படி வாழ தன்னை அர்ப்பணிக்கிறோமா? அர்ப்பணித்தவர்கள் ஒருவரும் கெட்டு போவதில்லை. அர்ப்பணிப்போடு வாழ்ந்தவர்கள் இந்த சத்திய வேதம் மேன்மையா தான் காட்டியிருக்கு. ஒரு நாளை தாழ்த்தி என்ன பண்ணல? கர்த்தருடைய ஆலோசனை கேட்ட ஒவ்வொரு ஜனங்களையும் தேவன் உயர்த்தி வச்சுதான் அழகு பார்த்திருக்காரு. தாழ்த்தி என்ன பண்ணல. ஆனா நம்ம பச்சைப்பாலை பார்க்க போறோம். கடந்த வாரத்துல பார்த்தோம்ல, பாத்தீங்களா? கடந்த வாரத்துல என்ன சொன்னார் ஏசப்பா? யாருக்கா ஞாபகம் இருக்கா? சொல்லுங்க. எதிரிகளை என்ன பண்ணிடு? எதிரி வந்து ஸ்ட்ரைட்டா என்ன பண்ணும்? ஃபைட்டு. ஆனா துரோகி என்ன பண்ண மாட்டான்? ஸ்ட்ரைட்டா வந்து ஃபைட்டு பண்ண மாட்டான். ஏன்னா அவன் எப்ப நம்மள தள்ளி என்ன பண்ணலாம்? மண்ணு போட்டு மூடலான்னு காத்துன்னு இருக்கிறான். அதே போல உடனே கேட்பது எதிரியோடைய குணம். ஒரு நாள், 2 நாள், 1 வாரம், 3 வாரம், 1 மாசம் வச்சு கேட்கறது யாருடைய குணம்? நான் உன்னை பார்த்துன்னாங்கிறேன் ரொம்ப நாளா, நீ என்ன பண்ணி கொண்டே இருக்கிற, இதெல்லாம் பேசினே அப்படின்னா அவங்க யார்தான்? சரி, எடுத்து வாசிங்க. 1 ராஜாக்கள் 2:13 வாசிங்கப்பா. ஆகீத்தின் குமாரனாகிய அதோனியா சாலமோனுடைய தாயாகிய பத்சபாளிடத்தில் வந்தான். யார் கேக்குறது? வரவன் இல்ல, நான் ஒண்ணு மனசுல வச்சிருந்தா உங்ககிட்ட வரேன் நான் சொல்லுவான். சொல்லுங்களேன். இப்ப நம்மளுக்கு ஏதோ ஒரு காரியம் நடக்க போகுது. அவனால இப்ப யூதாஸ் காரியத்துக்கு கூடவே இருக்கிறான், ஆண்டவர் கூடவே இருக்கிறான். அவன் தான் காட்டி கொடுப்பான்னு ஆண்டவர் சொல்லிட்டு அவருக்கு தெரியும். அவர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினோம். ஆனா என்ன பண்ற கூட? ஆனா அவன் சொல்றானா, நான் உங்களை 30 வெள்ளி காசுக்காக நான் என்ன பண்ண போறேன்? காட்டி கொடுக்க போறேன்னு சொல்றானா? இல்ல. அவனுக்குள்ளே சாத்தான் புகுந்ததுனால நீ அவள் கேட்கிறா, நீ சமாதானமா தான் வருகிறாயா? இல்ல, நான் சமாதானமா வரல அப்படின்னு அவன் சொல்லுவானா? வாசிங்கப்பா, வாசிங்க. சமாதானமாய் தான் வருகிறேன் என்றான். பின்பு அவன் உம்மோடு பேச வேண்டிய ஒரு காரியம் ஒன்று உண்டு என்று என்ன பண்றான்? சொல்றான். பெண்களே எச்சரிக்கையா இருங்க. ஸ்திரீகளே இப்படிதான். ஏதேன் தோட்டத்துக்குள்ள ஒரு சாத்தான் வந்து உங்ககிட்ட நான் ஒரு காரியம் பேசணும். ஆதாம் கிட்ட போய் சொல்ல. யார்கிட்ட வந்து சொல்லுது? ஏவாள் கிட்ட வந்து சொல்லுது, உங்ககிட்ட நான் ஒரு காரியம் பேசணும். செவ்வா பேசலாம் அப்படின்ட்டு என்ன பண்ணிடுச்சு? அம்மா கூட்டின்னு போயிட்டு பேச ஆரம்பிச்சிருச்சு. அது என்ன தரம் ஆயிடுச்சு? இன்றைக்கும் சாபமாய் மாறி போனோம். ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டிய மகள், முதல் தாயாய் போற்றப்பட வேண்டியவள், இன்றைக்கு நம்ம எதுக்கு காரணம்னால யாரதான் சொல்றோம்? நீ வலியோடு புள்ள பெக்கணும்ட்டு ஆண்டவர் சபிச்சதே யாராலதான்? இன்னைக்கு வலி இல்லாம யாரும் என்ன பண்ண முடியாது? குழந்தை நான் போய் ஜாலியா குழந்தை பெத்துட்டு வரேன்னு யாரும் என்ன பண்ண முடியாது? சொல்ல முடியாது. அதே போல உன் வேர்வை மண்ணில் சிந்தாமல் நீ 1 ரூபாய் சம்பாதிக்க முடியாதுன்னு சத்திய வேதத்துல தேவன் சொன்ன வார்த்தை இன்றைக்கும் நிறைவேறி கொண்டிருக்குது. யார கஷ்டப்படாது இன்னைக்கு என்ன பண்ண முடியாது? 1 ரூபாய் சம்பாதிக்க முடியாது. உன் குடும்பம் வந்தனா இன்னைக்கு அம்மா வீட்டுல, அப்பா வீட்டுல, ராஜா வீட்டு கண்ணுக்குட்டியா இருக்கலாம். ஆனா உன் குடும்பம் வரும்போது நீ என்ன பண்ண? உன் வேர்வை சிந்தி என்னைக்குமே உழைச்சுதான் சாப்பிடணும். அதுக்கு யார் தான் காரணம்? அம்மா தான் காரணம். அம்மா விட்ட வழிதான் இன்னைக்கு என்ன பண்ணுது? எல்லாரையும்
காரியத்தை ஆட்டி படிக்குது. இங்க அதோனியா சமாதானமா வரான்னு யார் நினைக்கிறது? பட்சபால் நினைக்கிறா. வாசிங்கப்பா. அதற்கு அவள் சொல் என்றாள். அப்பொழுது அவன் பின்னும் இல்லப்பா 14 இருந்து வாசிங்க. பின் அவன் உம்மோட பேச வேண்டிய ஒரு காரியம் இருக்குது என்றான். அதற்கு அவன் சொல் என்றாள். அப்பொழுது அவன் ராஜ்யம் என்னுடையதாய் இருந்ததும் என்றும் இஸ்ரவேல் எல்லோரும் என் மேல் நோக்கமாய் இருந்தார்கள் என்றும் நீர் அறிவீர். ஆனாலும் இவனே தான் ஆளுங்களை சேர்க்கிறான். ராஜ்யபாரம் வரதுக்காக யார் ஆள் சேர்க்கிறா? இவர் தான் ஆள் சேர்க்கிறாரு. ஆனா பட்சபால் கிட்ட வந்து என்ன சொல்றாரு? இதெல்லாம் என்னுடையதான் வர வேண்டியது. ஆனாலும் ராஜ்யபாரம் என்னை விட்டு தாண்டி என் சகோதரனுக்கு ஆயிற்று. இது கர்த்தரால் ஆயிற்று. தேவ பிள்ளையே, இது மனுஷனால ஆகல, இது கர்த்தரால் ஆயிற்று. ஒரு மனுஷனால யாருக்கு என்ன பண்ண முடியாது? காரியத்தை கொடுக்க முடியாது. இது கர்த்தரால் ஆயிற்று என்று எல்லாவற்றையும் சகித்து ஏற்றுக்கொண்டால் தேவன் நம் ஸ்தானத்திலே நம்ம நிற்க வைப்பார். தேவ பிள்ளையே, உபத்திரம் உண்டு தான் தேவன் அழைச்சிட்டு வர்றாரு. நான் உன்னை சந்தோஷம் வச்சுப்பாரு. ஆனா இந்த உலகத்துல வாழும் போது நம்மளுக்கு என்ன உண்டு? உபத்திரம் உண்டு. ஆனாலும் என்ன பண்ணுங்க? திடன் கொள்ளுங்கள். அவர் என்ன பண்ணாரு? இதுல இருந்து எல்லாம் ஜெயித்தார். சோதனையை சாதனையாய் மாற்றினார். என் தெய்வம், என் தெய்வம். அவரு இந்த பூமியில செய்யக்கூடாத காரியத்தை நம்மள என்ன பண்ணல? செய்ய சொல்லல. இது கர்த்தரால் ஆயிற்று. அவனே சொல்றான், இது கர்த்தரால் ஆயிற்று. வாசிங்கப்பா. இப்பொழுது நான் உம்மிடத்தில் ஒரு மன்றாட்டை கேட்கிறேன். அது அவன் வந்து இத சொல்லி அதை சொல்லி மிரட்டுறவன் என்ன பண்ணுவான்? உடனே பட்சபால் போய் சாலமோன் கிட்ட சொல்லி அவன் ஜீவனை என்ன பண்றவா? எடுத்துருவா. ஆனா நைஸா வரான். நைஸா வந்து என்ன பண்றான்? உன்கிட்ட நான் ஒரு விண்ணப்பம் வைக்க போறேன். அதுக்கு நீ என்ன பண்ண மறுக்காத. அம்மால அம்மா அக்கா, அப்புறம் என்ன பண்ணோம்? வேற யார் யாரா இருக்கிறோம்? அம்மா அக்கா, அப்புறம் சகோதரிகள், எல்லா விதத்துலையும் என்ன பண்ற பெண்களா இருக்கிறபடினால யாராவது வந்து நம்மள அதட்டி பேசினா நம்மளுக்கு என்ன வரும்? கோபம் வந்துடும்ல. ஆனா அதை புரிஞ்சுக்கணும். அதோனியா இவங்க கிட்ட என்ன பண்ணோம்? கோபமா பேசக்கூடாது. இப்ப என்ன பண்றான்? நைஸா உள்ள வந்து நான் உங்களுக்கு ஒரு மன்றாட்டை வைக்கிறேன், அதை என்ன பண்ண நீங்க செய்யணும். அப்பொழுது அவள் வாசிங்கப்பா 17. அப்பொழுது அவன் ராஜாவாகிய சாலமோன் உம்முடைய சொல்ல ஏன் உங்ககிட்ட வராங்கன்னு சொல்லுங்க. யாரு சொன்னா யாரு கேட்பாங்கன்னு யாருக்கு தெரியும்? எதிரிக்கு, துரோகிக்கு. சாரி, எதிரிக்கு இல்ல, துரோகிக்கு என்ன பண்ண நல்லா தெரியும். யாரை வச்சு உள்ள வரணும்னு யாருக்கு தெரியும்? துரோகிக்கு தெரியும். அதனால இவன் என்ன பண்றான்? பட்சபால் சொன்ன யார் கேட்பா? கண்டிப்பா சாலமோன் கேட்பார். பிள்ளைக்கு பிள்ளை, ராஜாக்கு ராஜா என்ன பண்ணார்? கண்டிப்பா கேட்பார். வாசிங்கப்பா. மூராளாகிய அபிஷாலை எனக்கு அவர் விவாகம் பண்ணி கொடுக்க அவரோட பேசும்படி வேண்டுகிறேன் என்றால் அதற்கு பட்சபால் நல்லது, நான் உனக்காக யார் இடத்துல பேசுறேன்? நீ ஒரு கெட்ட காரியமா கேட்ட? நல்ல காரியம் தானே கேட்டுக்கிற, பரவாயில்ல, வா வா, உனக்காக நான் என்ன பண்றேன்? பேசுறேன், நல்லது அப்படின்னு நீங்க கூட்டிட்டு போனீங்கன்னா வாசிங்கப்பா, வாசிங்க. பட்சபால் அதோனியாக்காக ராஜாவாகிய சாலமோனிடத்தில் பேசும்படி போனால் அப்பொழுது ராஜா எழுந்திருந்து, இப்போ அதோனியா வரான். இவன் யார்கிட்ட போய் சொல்லி இருக்கணும்? அதோனியா வராப்பா, பொண்ணு பார்க்கணும், ஏதோ ஒரு நல்லதோ கெட்டதோ ஒரு காரியத்தை கொண்டு வந்திருக்கான். யார்கிட்ட போய் சொல்லி இருக்கணும்? அன்றைக்கு உயிரை காப்பாற்றும்படி யார் வந்து பட்சபால் கிட்ட சொன்னது? நாத்தான். யாரு?
நாத்தானாகிய தீர்க்கதரிசி வந்து சொன்னதுனால தான் இன்னைக்கு அம்மாவும் பிள்ளைய உயிரோடு இருக்கிறாங்க. ஆனா இனி நைஸா வந்து சொல்லும் பொழுது யார மறந்துட்டாங்க? அவங்க பச்சைபால் நாத்தான மறந்துட்டாங்க. நாத்தான் தேவனுடைய மனுஷன் என்ன பண்ணிட்டாங்க? மறந்துட்டாங்க. அதனால எதிரி என்ன பண்ணி கொண்டு வரான்? நெஞ்சில குத்த வரல, எங்க குத்த வரான்? முதுகுல குத்த வரான். அம்மா என்ன பண்றாங்க? நல்லது, வா நீ எதுவும் கெட்டதுப்பா மன்னிச்சிட்ட, வா நீ செஞ்சதெல்லாம் நான் மன்னிச்சிட்டேன், நான் என்ன பண்ணேன் நல்லது, நீ திருமண காரியத்துக்காக தானே வர, வா நான் போய் பேசுறேன்னும் போது பச்சபால் அதோனியாவுக்காக ராஜாவாகிய சாலமோன் இடத்தில் பேசும்படி போனால் அப்போது ராஜா எழுந்திருந்து அவளுக்கு எதிர்கொண்டு வந்து அவளை வணங்கி தன் சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்து ராஜாவாகிய தாயார் தன் வலதுபுறமாக உட்கார அவளுக்கு ஒரு ஆசனத்தை கொடுத்தான். சாலமோன் உங்களுக்கு கனத்தை கொடுத்தபடியினாலே நீ வலதுபுறத்தில் உட்கார்ந்தாய். எழுந்து வணங்குறான்னு வச்சுக்கிங்க, தேவன் அவள் மூலியமா அவளுக்கு அற்புதம் செஞ்சிருக்கா. தாய் மூலியமாய் மகனுக்கு என்ன பண்ணிருக்க? அற்புதம் செஞ்சிருக்க. அதனால தான் நீ பலவீன பாண்டமாய் இருந்த போதிலும் அவன் உனக்கு கனத்தை கொடுக்க விரும்புகிறான். வாசிங்கப்பா. அப்போது அவள், நான் உம்மை ஒரு சிறிய மன்றாட்டை கேட்க விரும்புகிறேன், எனக்கு அதை மறுக்க வேண்டாம் என்றான். அதற்கு ராஜா, என் தாயாரே கேளும், நான் உனக்கு மறுப்பதில்லை. நல்ல காரியம் வந்தா யார் வந்து கேட்டிருக்கலாம்? ராஜா இடத்திலிருந்து ஸ்ட்ரெயிட்டா அதோனியாவே என்ன பண்ணி வந்து கேட்டிருக்கலாம். ஏன்னா அவன் சொல்றான், லாஸ்ட் 1:53 வாசிங்கப்பா. அவனை பலிபீடத்தில் இருந்து கொண்டு வந்து ராஜாவாகிய சாலமோன் ஆட்களை அனுப்பினான். அவன் வந்து ராஜாவாகிய சாலமோனை வணங்கினான். சாலமோன் அவனை பார்த்து, நீ உன் வீட்டுக்கு போ என்று 52 வாசிங்கப்பா. அப்பொழுது சாலமோன் அவன் யோக்கியன் என்று விளங்க நடந்து கொண்டால் அவன் தலை மயிரில் ஒன்றும் தரையிலே விழப் போகிறதில்லை என்று என்ன பண்ற சொல்லி அனுப்புறான். அவன் நல்ல காரியம் கேட்டிருந்தா எப்படி வந்திருக்கலாம்? அவனே ஸ்ட்ரெயிட்டா சகோதரன் தானே, ராஜா வாக்கு கொடுத்து அனுப்பிச்சிட்டார்ல, நீ யோக்கியனா இருந்தா உன் தலை மயிர் ஒன்று என்ன பண்றது இல்ல, தரையில விழுறது இல்லைன்ட்டு சொல்லி அனுப்புறான். ஏன் அம்மா மூலியமா வரணும்ட்டு சாலமோன் என்ன பண்ணிருப்பார்? ராஜா இல்ல, யோசிச்சிருப்பாரா? யோசிச்சிருக்க மாட்டாரா? இன்னைக்கு எதையுமே யோசிக்கிறது இல்ல. பெண் புத்தி பின் புத்தி எல்லாத்தையும் செஞ்சுட்டு என்ன பண்றோம்? யோசிக்கிறோம். ஆனா கர்த்தருடைய ஆலோசனை கேட்கிற தேவ பிள்ளையே, புத்தி உள்ள ஸ்திரீ என்ன பண்ணுவா? தன் வீட்டை கட்டுவாள். நீ ஆவிக்குரிய வாழ்க்கை வீட்டை கட்டணும், மாம்சத்துக்குரிய வீட்டை என்ன பண்ணும்? கட்டணும். நீ ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர 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 மாம்சத்துக்குரிய வாழ்க்கை நம்ம மூலியமா என்ன பண்ண? எதிர்த்து நிற்கதா செய்ய. இப்போ சாலமோனுக்கு யார் மூலியமா வருது? யார் மூலியமா வருது? எந்த சிங்காசனத்துக்காக போராடி வாங்கி கொடுத்தாலோ அவள் மூலியமாவே என்ன வருது? பிரச்சனை வருது. வாசிங்க வாசிங்க. அப்பொழுது அவள் சூனே மூரானாகிய ஊராளாகிய அபிஷாகளை உம்முடைய சகோதரனாகிய அதோனியாவுக்கு விவாகம் பண்ணி கொடுக்க வேண்டும் என்றால் ராஜாவாகிய சாலமோன் என் தாயாருக்கு பிரதித்திரமாக நீ சூரன் ஊரானாகிய அபிஷாக்கை அதோனியாவுக்கு கேட்பானேன். அப்படியானால் ராஜ்ய பாரத்தை அவனுக்கு கேளும். அவன் எனக்கு மூத்த சகோதரன் அபியத்தாருக்கும் யோவாப்புக்கும் அதை கேளும் என்றார். ஒரு திருமணத்து காரியத்தை கேட்கும் போது அவன் ராஜ்ய பாரத்தோடு கூட என்ன பண்ற? ஒப்பிட்டு பேசுறான். நீ ஏமா அவனுக்கு கல்யாணத்தை கேக்குற? என்கிட்ட இருக்க ராஜ்ய பாரத்தை நீ என்ன பண்ணலாம்? அப்போ அவன் எதற்கு வரான்னு யாருக்கு தெரிஞ்சிச்சு?
யாருக்கு தெரிஞ்சிச்சு? கல்யாணம் பண்ணி வச்சா கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அனுப்பி விடணும். அவர் என்ன பண்ணோம்? நீ இதற்கு என்ன பண்ணலாம்? ராஜ்ய பாரதி இவனுங்கெல்லாம் துரோகிங்கம்மா, என் மூலியமா கல்யாணம் பண்ணின்னு அவருக்கு இன்னும் தான் அவளை கல்யாணம் ஆகலை. கல்யாணம் ஆனால் அவர் என்ன பண்ணுவார்? ராஜாவா நைஸா வர்றாரு அம்மா மூலியமா. ஆனா யாருக்கு தெரியல? அம்மாக்கு தெரியல, பட்சபாலுக்கு தெரியல, இவன் எதற்காக வருகிறான்னு தெரியல. ஆனா அவன் தகப்பனாகிய தந்திரங்களும் யாருக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கா? எப்பா, துரோகிங்கெல்லாம் எதிரிகளெல்லாம் பாதாளத்துல என்ன பண்ணாத, விட்டுறாத. துரோகிகள் நரை மயிர் தரையில விழு வரைக்கும் நீ என்ன பண்ண அவனுங்கள விடாத அப்படின்ட்டு காரியத்தெல்லாம் நீ என்ன புருஷன், புத்தி உள்ள புருஷன், ஞானம் உள்ள புருஷன் என்ன பண்ணிட்டு போறாரு, சொல்லிட்டு போறாரு. அந்த வார்த்தைக்கு ஏத்த வண்ணமாய் அவன் எந்த நோக்கத்தோடு வருகிறான் என்று யாருக்கு தெரிஞ்சிச்சு? சாலமோனுக்கு தெரிஞ்சிச்சு. ஏன்னா கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார். கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார். தேவ பிள்ளையே, அதுவும் எனக்கு தெரியுது. இது யாரால் ஆயிடுச்சு? கர்த்தர் ஆயிடுச்சு. என்னால ஆகல, சாலமோனால ஆகல, பத்சபாலால ஆகல, இது கர்த்தராலே ஆயிடுச்சு என்று சொல்லுகிறான். வாசிங்கப்பா. பின்பு சாலமோன் அதோனியா இந்த வார்த்தையை தன் பிராணனுக்கு சேதமாக சொல்லாதிருந்தால் தேவன் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவார் என்று கர்த்தர் மேரில் ஆணையிட்டு இப்பொழுதும். என்னாச்சு? யார் சொல்றது? சாலமோன் ராஜா சொல்றார். கல்யாணத்தை தானப்பா கேட்க வராரு, இன்விடேஷன் தானப்பா கொடுக்க வராரு, நல்லதுக்கு தானப்பா அழைக்க வராரு, கெட்டதுக்கு தானப்பா அழிக்க வராருன்ட்டு நீங்க உள்ள விட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, வரவன் எதிரி அல்ல, வரவன் எதிரி அல்ல, துரோகி. தேவ பிள்ளைய ஏதேன் தோட்டத்தை என்ன பண்ணி விட்டுட்டு போயிடுவாம, பிசாசு அவன் மூலமாய் வருகிறான் என்று யாருக்கு தெரியல? பட்சபாலுக்கு தெரியல, பட்சபாலுக்கு தெரியல. இன்னைக்கு அநேக பெண்களுக்கு தேவ பிள்ளையே நம் மூலமாய் காரியம் வருது, என்ன பண்ணல தெரியல. ஆனா அவன் புத்தி உள்ள புருஷன், ஒரு தேவ மனுஷனுடைய ஆலோசனை கேட்டு நடக்கிறவன். பட்சபால் கேட்கல, நாத்தானை கூப்பிட்டு, ஐயா இவன் எப்படி வருகிறான், ஒரு நாள் என்னையும் என் பிள்ளையும் கொலை செய்யும்படி வகை தேடினவன் ஆயிட்டே. அநேக பேர் பந்தியில் இருக்கும்போது, அவனோடு கூட உறவில் இருக்கும்போது என்னையும் என் பிள்ளையும் மறந்தவன் ஆயிட்டே. இவனை உள்ள சேர்க்கலாமா, சேர்க்க கூடாதா? இவன் நல்லதுக்காக வரானா கெட்டதுக்காக வரானா? யாருடைய ஆலோசனை கேட்கல, ஒரு தேவ மனுஷனுடைய ஆலோசனை கேட்கல. தேவ பிள்ளையே, அவன் நல்ல விதமா வரான்ட்டு அவன் உள்ள விடுறா. ஆனா சாலமோனும் இவன் நல்ல விதமாய் வந்தான், என்னிடத்திலிருந்து உயிர் படைப்பான், இல்லை என்றால் கர்த்தர் அதற்கு அதிகமாகவும் அதுக்கு சரியாகவும் என்ன பண்ணுவாரு, அவனுக்கு செய்வார் என்று கர்த்தர் பேரில் ஆணையிட்டு இப்பொழுதும் இன்றைக்கு அதோனியா கொலையுண்பான் என்று என்னை திடப்படுத்தினவரும் என்னை என் தகப்பனுடைய தாவீதின் சிங்காசனத்தில் வீற்றிருக்க பண்ணி நான் சொன்னபடி என்னை வீட்டை கட்டுவித்தோருமாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான் என்று சொல்லி ராஜாவாகிய சாலமோன் தாவீதின் குமாரனாகிய பெனேனியாவுக்கு கட்டளையிட்டு அவனை அனுப்பினான். இவன் அதோனியா மேல் விழுந்து அவனை கொன்று போட்டான். தேவ பிள்ளையே, அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துட்டாரு ஆல்ரெடி. நீ யோக்கியனா இருந்தால் நீ ஆவிக்குரிய வாழ்க்கையில என்ன பண்றதில்ல, மறித்து போவதில்லை. நீ யோக்கியனா இல்லை என்றால் பாத்தீங்களா, அவன் எங்கேயாவது அப்படியே உலக பிரமாண வாழ்க்கையில வாழ்ந்திருந்தா கூட என்ன பண்ணிருப்பான், உயிரோடு இருந்திருப்பான். ஆனா அவன் சாலமோன் ராஜ்ய பாரத்தை அசைக்க வந்தான். அது கர்த்தரால் உண்டானது. தேவ பிள்ளையே,
அது கர்த்தரால் உண்டானது. அதோனியாக்கு நல்லா தெரியுது, கர்த்தரால் உண்டானது. இது கர்த்தரை அல்லாமல் ஒருவரும் அசைக்க முடியாது என்று யாருக்கு தெரியும்? அதோனியாக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் பெண்கள் மூலியமாய் அநேக காரியங்கள் வந்த போதிலும் தேவ பிள்ளையே, ஒரு தேவ மனுஷன் நிதானித்து யோசிக்கிறான். இவன் எதனால் என்ன பண்றான், உள்ள வரான், எதனால இந்த காரியத்துக்கு வரான்? திருமணம் பண்ணிக்கினான்னா என்ன பண்ணலாம், அவனே பண்ணிக்கலாமே. இல்லை நல்லதா இருந்தா அவனே என்ன பண்ணலாம், ஸ்ட்ரெயிட்டா என்னிடத்தில் வந்து கேட்கலாமே. நான் தான் சொல்லிட்டேனே, நீ ஓகேனா இருந்தா உன் தலை மயிர் நரையில வர படுற வரைக்கும் என் கையால் உனக்கு என்ன இல்லை சாவு இல்லை. எந்த வாய் கட்டளை பிறப்பித்ததோ அதே வாயிலிருந்து சொல்லுகிறான் தேவ பிள்ளையே. நம்ம சொல்லுவோம்ல, சிலர்லாம் வந்தா நம்ம யாருடைய பிள்ளைங்க, யாருடைய பிள்ளைங்க சொல்லுங்களேன். பெண்கள் அடிக்கடி நம்மளாம் கர்த்தருடைய பிள்ளைங்க. நம்ம என்ன பண்ணோம், அவங்கள மன்னிச்சுட்டு மறந்துட்டு என்ன பண்ணோம், மன்னிச்சிடணும். ஆனா சாலமோன் தன் சகோதரனை பார்த்து பகைக்கிறான். மன்னிப்பு கொடுத்தவன் தான் ஒரு காலகட்டத்தில் தேவ பிள்ளையே, அவனுக்கு உயிர் பிச்சை கொடுத்தவன் தான். ஆனால் அவன் எந்த எண்ணத்தோடு வருகிறான் என்று பரிசுத்த ஆவியானவர் சாலமோனுக்கு காட்டும் பொழுது அவன்